ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு பல்காக டீ கேக்னு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ கரண்ட் இல்லாமல் நம்ம அதை எப்படி பண்ணி முடித்தோம், எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணோன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரைடே மார்னிங் கேட்டிருந்தாங்க. நம்ம தேர்ஸ்டே வந்து பண்ணும்போது மார்னிங்லேருந்தே கரண்ட் இல்லாமல் ஆகிட்டு. ஸோ நான் ரொம்பவே டென்ஸ்ட் ஆகிட்டேன். வேணால் கஸ்டமர் வந்து 100 பீஸ் டீ கேக் கேட்டிருந்தாங்க. ஸோ கரண்ட் வந்ததும் ஒவ்வொரு பேட்சாக நம்ம போட்டு ஓவனுக்குள்ளே வச்சுட்டோம் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. நம்ம இது கேக் ஜெல் யூஸ் பண்ணாமல் பண்ணுது. ஸோ கரண்ட் வர வர ஒவ்வொரு பேட்சாக நம்ம வச்சு அதை கூல் டவுன் பண்ணி வச்சுட்டோம். ஸோ ரொம்பவே டென்ஷனாக தான் இருந்தது. வேணால் ரொம்ப ரெயின் எல்லாமே கரண்டும் கட் ஆகி வந்ததுனால எப்படிடா பண்ணி முடிப்போமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோடு தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கேக்கை சூப்பராக பேக் பண்ணிவிட்டோம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். கஸ்டமர் வந்து சிங்கிள் பீஸ் ப்ரௌனி பாக்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு லேபிள் ஒட்டுறதுக்கு எனக்கு 2 பிள்ளைங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ சூப்பராகவே பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க தூங்கின அப்புறம் நான் வந்து ஒவ்வொரு கேக்காக வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டேன். ஸோ வைக்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே நம்ம எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னு. கேக்கும் வந்து சூப்பராக சாஃப்டாக மாய்ஸ்டாக வந்திருந்தது. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கடையில் வாங்குகிற அதே டெக்ஸ்சரில் இருந்தது. ஸோ ஹோம்மேடாக பண்ணுறதுனால நம்ம வந்து கிட்ஸுக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுக்கலாம். ஸோ இதே போல் உங்களுக்கும் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் ஸ்கூல்ஸ்க்கு இல்லை பர்த்டே பார்ட்டிஸ் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் க்ரீமி கேக்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு தேவையான கேக்ஸை நம்ம பண்ணித்தரோம். நான் காண்டாக்டை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.